பாலியல் பலாத்காரம், ரேப். ஸோ ரேப் அப்படிங்கிற வார்த்தையே வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல, "ஏய் அவன் ரேப்புன்னு சொல்லிட்டான்டா" அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸுகிட்டலாம் போய் மாட்டி விடுவாங்க. ஆனா, அன்னைக்கு ரேப்புன்றது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்றது புரிஞ்சுது. வயசு ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொடூரமான விஷயம்னு புரிஞ்சுது. இன்னைக்கு வந்து பல ஆங்கிள்ல அத பத்தி வந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து தோணுது. மாசத்துக்கு ஒரு விஷயங்க. ஏங்க வாரத்துக்கு ஒரு விஷயம் வந்து இது மாரி நடந்துட்டே இருக்கு. பட் இந்த ரேப் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே இந்த கோயம்புத்தூர் சம்பவத்த பத்தி மட்டும் பேசுறாங்க. நானும் சில காணொளிகள்ல பேசியிருக்கேன். ஆனா ரேப் அப்படிங்கிறது பேசிக்கலி அது வந்து செக்ஸ் தானா? ஒரு ஆம்பள வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்பளையோ, பொம்பளையோ எதுக்கு வந்து செக்ஸ் வச்சுப்பாங்க? ப்ளஷர்‌க்காக நெறைய ரீசன் தரான். அதில ஒரு ப்ளஷர் கிடைக்கும் அப்படிங்கிறனால, செக்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் செல்லிங் திங் இந்த வேர்ல்டா இருக்கிறதுக்கு காரணம், அதில இருக்க ஒரு கியூரியாசிட்டி, அந்தரங்கம், ப்ளஷர், லஸ்ட். ஸோ, ஒரு ஆணும், பெண்ணும் கன்சென்ட்டா உறவு வச்சுக்கிட்டப்போ ப்ளஷர் வந்து கிடைக்கும். பட் ஒரு ஆண் வந்து பலவந்தமா ஒரு பொண்ண சில ஆண்கள்லாம் சேர்ந்து பலவந்தமா ஒரே பொண்ண வந்து கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நேரத்தில ப்ளஷர் கிடைக்குமா? ஒரு நார்மல் செக்ஸ்ல கிடைக்கிற ப்ளஷர், அந்த ரேப்ல கிடைக்குமா? அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஸோ சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்க வந்து நம்ப மாட்டீங்க. அது பேசிக்கா இப்படி ரேப் பண்ணணும். ஒரு கன்சென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாம ஒருத்தங்கள பலவந்தமா பண்றது தான் ரேப். ஏன்னா மேரிட்டல் ரேப் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இப்ப வந்துச்சுல்ல. அந்த கன்சென்ட் இல்லாம அந்த ஆண் வந்து ஒரு பொண்ணை புணர்றப்போ, உடலுறவு கொள்றப்போ, சத்தியமா நார்மலா ஒரு செக்ஸ் பண்றப்போ இருக்கிற பிளஷர் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ரேப் வேற, செக்ஸ் வேற எங்களுக்கு தெரியாதா? என்னடா புதுசா சொல்றேன்னு கேட்டா, ஒரு நார்மலா செக்ஸ் வச்சுக்கிறப்போ இருக்கிற பிளஷர் இருக்குல்ல, அந்த செக்சுவல் பிளஷர் அப்படிங்கிறது இந்த ரேப்ல இருக்கவே இருக்காதாம். அப்புறம் எப்புட்றா அதெல்லாம் பண்றாய்ங்க? அந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக தானே பண்றாங்க. அதானே அவங்கள டிரைவ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில பல ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். குறிப்பா நான் ஏன் ஆண்கள வச்சு பேசுறேன்னா, அ பிராக்டிகலி பார்த்தீங்கன்னா, பெண்களால வந்து ஒரு ஆண வந்து ரேப் பண்ண முடியாது. ஏன்னா, ரொம்ப வேலைக்கு சொல்லணும்னு இல்ல. பேசிக்கலி வந்து ஆண் உறுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அது வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது மேல எப்படி விளக்கி சொல்றதுன்னு தெரியல. ஸோ பெண்கள் ஆண்கள ரேப் பண்ணியிருக்காங்களாம், ஹிஸ்டாரிக்கலா நடந்திருக்கு. பட் அது வந்து 99% ஆண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள ரேப் பண்றாங்க. இதில பேசிக்கா என்ன வருதுன்னா, பிசிக்கலி வந்து தன்னை ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கிறனால, ஒரு ஆண் ஒரு பெண்ண வந்து ஈஸியா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, "நீ எனக்கு கீழ தான்" அப்படிங்கிற மாரி ஒரு வக்கிரமான, ஒரு கேவலமான ஒரு எண்ணம் வந்து, அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தில ஆணுக்கு இருக்கிறதுனால, "நான் நெனச்சா எப்ப வேணா உன்ன எடுத்துப்பேன், ஒரு பொருள் மாரி." அப்படிங்கிற மனசுல இருக்க ஒரு மூர்க்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேப் மாரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ண தோணுதாம். அது மட்டும் இல்லாம, பெண்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு செக்சுவல் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது, அதாவது தூண்டப்படுறது, ஒரு பாலியல் ஆசை தூண்டப்படுறது அப்படிங்கிறது பெண்களுக்கு வேற மாரி இருக்கு, ஆண்களுக்கு வேற மாரி இருக்கு. பெண்களுக்கு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "அட இருக்கிற பிரச்சனையில நீ வேற" அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் ஆண்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியா வந்து தே வில் கெட் டர்ன்ட் ஆன். அது நல்ல விதமாவும் சரி, இந்த மாரி கேவலமான ஒரு பொண்ண புடிச்சு நான் கட்டுப்படுத்தி நான் வந்து ரேப் பண்றேன் அப்படிங்கிறப்பவும் அவங்களால அந்த செக்ஸ் வச்சுக்கிற நிலைக்கு ஈஸியா வந்து வந்துர முடியுமாம். ஸோ ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற கண்ட்ரோலு நான் அத உன் மேல காட்டுறேன் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள இருக்க சப்கான்ஷியஸ் சிந்தனை வந்து இந்த ரேப் அப்படிங்கிற விஷயத்த வந்து பண்ண தூண்டுதாம். சயன்டிஃபிக்கலா பார்த்தா வந்து என்னய்யா இப்படிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் சைக்காலஜி வந்து இதுதான் சொல்லுது. ஒரு பயம் வந்தோனே எப்படி டக் டக் டக்ன்னு ஹார்ட் பீட் அடிக்குதோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலா இந்த அக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிறதுக்கும், ரேப்க்கும் வந்து ரொம்ப ஈக்குவல் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பான்மையான ரேபிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு பிளஷர் தீர்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயமா அவங்க வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்காது. அந்த நேரத்தில அவங்களோட பவர காட்டணும். என்னால இத பண்ண முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கு கன்சென்ட்லாம் எனக்கு தேவையில்ல. உனக்கு புடிக்கலனா கூட, உன்ன பலவந்தப்படுத்தி என்னால அத உனக்கு பண்ண முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரேப் பண்ற பெரும்பான்மை நேரத்தில பெண்கள் ஒரு கத்திய காட்டி பயமுறுத்தி ரேப் பண்ணப்பட்டாலும் அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் அந்த ஸ்ட்ரகிளையும் மீறி வந்து என்னால பண்ண முடியுது அப்படிங்கிறது, அந்த கேவலமான சிந்தனையில இதனோட பவர் அந்த நேரத்தில நிறுவியிருக்கேன் பாரு. இதுதான் ஆண்மை அப்படின்னு சொல்லிட்டு சில கேவலமானவங்க நெனச்சுப்பானுங்க. அது ரேப் பண்ண தூண்டுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம். பெரும்பான்மையா அந்த ரேப் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஏதோ வாழ்க்கையில வேற ஏதோ ஒரு கோவம் இருக்கும். வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து அசிங்கப்பட்டுருப்பான். ஹியூமிலியேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரிவெஞ்ச். சரி, இந்த ஒரு பொண்ணு மேல அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா, ரிவெஞ்சுக்காக ரேப் பண்றான் அப்படின்னு கூட அந்த சப்ஜெக்டிவா பார்க்கலாம். ஆனா சைக்காலஜிக்கலி வேற யார் மேலயோ இருக்க கோவத்துல, சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இவன் தவறா நெறைய விஷயங்கள் புரிஞ்சுட்டு, வேற யார் மேலயோ இருக்க கோவத்த பழி தீர்த்துக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேவலமான மனுஷனுக்குள்ள நெறைய கேவலமான விஷயங்கள் இருக்குல்ல, அந்த கேவலமான ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ரேப் பண்றதுக்கு தூண்டுதாம். ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செக்சுவல் ப்ரெஷர் தீர்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்லாம, இதற்கு பின்னாடி வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி இந்த இது வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கு நான் சொல்லணும்னு நெனைக்கிற விஷயம் தான். ஏன்னா, நெறைய ரேப்ஸ் வந்து ஆண்கள் தான் மோஸ்ட்டா பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ, ஒரு செக்சுவல் தேவைன்றது எல்லாருக்குமே இருக்கு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, செக்சுவலி அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் இல்லாம இருக்கலாம். கல்யாணம் ஆகாம இருக்காங்க. கேர்ள் ஃபிரெண்ட் இல்லாம இருக்கலாம். சில பேருக்கு செக்சுவல் பார்ட்னர்ஸ்னே வச்சிருக்காய்ங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா,
ஈஸியா வேற மாரி ஒரு சட்டத்துக்கு புறம்பான வழியில வந்து போய் தீர்த்துட்டு வந்துருவாய்ங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து தங்கள வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப கேவலமா பேசணும்னு நெனைக்காதீங்க. ரியாலிட்டிய உடைச்சு பேசுவோம். அப்படி இருக்கிறப்போ, நீ ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ற அப்படிங்கிற பட்சத்தில, அதில உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மினிட்ஸ் ஆஃப் பிளஷர் தான் உனக்கு வந்து கிடைக்குது. அப்படி கிடைச்சு அது முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கலாம் மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் செக்ஸே வந்து வச்சிருக்க மாட்டாங்க லைஃப்ல. அந்த நார்மல் செக்ஸ ஒரு வாட்டி வந்து அ ப மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் நான் சொல்றேன். அப்படியே நான் ஒயிட் வாஷ் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நார்மல் செக்ஸ் வச்சிருந்து, ஓகே இதுதான் மியூச்சுவல் கன்சென்ட்டோட இருக்கிற செக்சுவல் பிளஷர் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்கன்னா, இந்த மாரி ரேப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலே வந்து ஏற்படாது. அதையும் தாண்டி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்சுவல் டார்ச்சர் பண்றது, பலவந்தப்படுத்தி வந்து சில சீண்டல்கள்லாம் வேலை செய்ற இடத்துலலாம் வந்து பண்ணுவாய்ங்கல்ல, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அது ஏன்னா வந்து சில சபலப்பட்ட ஆண்கள் தங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம கேவலமான விஷயத்துக்குள்ள இறங்கிருவாங்க. பட் அதையும் தாண்டி கொஞ்ச நேரம் தான் நீ பண்ண போற. இப்போ ஒரு ஒரு ப்ரொலாங்டு செக்ஸ் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரேப்ல மோஸ்ட்டா வந்து நடக்காது. கொஞ்ச நேரத்தில சில மினிட்ஸ்க்கு வந்து நீ அடையிற அந்த சுகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அது வந்து எந்த வயசுல இருக்க பொண்ணா இருந்தாலும் சரி. ஏன்னா, இன்னைக்கு தான் 80 வயசுல இருக்க பாட்டிக்கும் நம்ம ஊர்ல வந்து சேஃப்டி இல்லையே. அப்படி இருக்கப்போ, தீராத வலிய ரணத்த வந்து அந்த பெண்ணோட மனசுல நீ வந்து ஏற்படுத்துற. அதையும் தாண்டி உனக்கு ஏதாவது ஒரு கேவலமான ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா, அதுவும் வந்து போயிரும். அதெல்லாம் விடுயா! நான் ரொம்ப ஓப்பனா உன்ன பத்தியே பேசுறேன். நீ அந்த ப்ளஷர முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் குட்டா ஃபீல் பண்ணுவியா? அதுக்கப்புறம் தைரியமா உன்னால அன்னைக்கு நைட் வந்து தூங்க முடியுமா? நீங்க ஓப்பனா சொல்றேன். எந்த ரேப் பண்றவனும் சரி, எந்த கிரிமினல் குற்றவாளியும் சரி, அவனுக்கு ஒரு வேள போதையெல்லாம் கம்மியாகி, நனவு தெரிஞ்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து தைரியமாலாம், நிம்மதியாலாம் இருக்காது. அதனால கொஞ்சோண்டு ப்ளஷருக்காக இந்த ரேப்ப வந்து பண்ணுமா? அப்படிங்கிறத பத்தி தயவு செஞ்சு வந்து யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்ட்டிகுலர் கேங் ரேப் தனியா பண்றவன் விடுங்க. அது வேற கேஸு. இந்த பர்ட்டிகுலர் கேங் ரேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் வந்து அங்க டிசிஷன் மேக்கரா இருப்பான். அவன் தான் அத வந்து தூண்டுவான். அப்போ கூட இருக்க நண்பர்கள் தயவு செஞ்சு சொல்லி நிறுத்துங்கடா. ஏன்னா இந்த 3 பேர்ல ஒரு வேள ஒருத்தன் வந்து ரேப் பண்ணாம சும்மா நின்னு பார்த்துட்டு இருந்தான். இல்ல அந்த பொண்ண புடிச்சுனா கூட, அவனும் அந்த ரேப் பண்ணதுக்கு சமமான குற்றத்த செய்தவன் தான். ஓகேவா? சட்டம் அப்படிதான் வந்து பார்க்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில, உன்னோட பியர் இருக்கான்ல, அவன் எவனாவது இந்த மாரி ரொம்ப ஓவர் காஜ்ல அலையிறான், அந்த மாரி அசிங்கமா ஏதோ விஷயம் பண்ண போறான்னா, தயவு செஞ்சு அவன ஸ்டாப் பண்ணு. அவன ஸ்டாப் பண்ணி அந்த சிச்சுவேஷன்ல நீ இருந்திருக்க அந்த இடத்துல. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து நீ குடிச்சிட்டு இருக்க அப்படின்னா, ஒருத்தன் ஒரு பொண்ண இப்படி பண்ண போறான் அப்படிங்கிற பட்சத்தில, நீ தான் அந்த பிரச்சனையில மாட்டப் போற. அதனால அவன ஸ்டாப் பண்ணு. அப்படி என்னால அவன திருத்த முடியல, ஸ்டாப் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில, இந்த மாரி காஜு புடிச்ச நாய்ங்க கூட வந்து பழகவே பழகாதீங்க. ஏன்னா, இன்னைக்கு அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, போதெல்லாம் தெளிஞ்சு ஜெயிலுக்குள்ள போய் இவங்களுக்கு அந்த மனசாட்சிலாம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா, இவங்க ஏற்கனவே வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் தான். பல பேர் முதல் வாட்டி இந்த மாரி குற்றங்கள்லாம் செய்றப்போ, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு உள்ள போயிட்டு லைஃப் போயிடுச்சே! அப்படின்னு ரொம்ப நேரம் அழுது, அழுது புலம்பி மாத்தி, மாத்தி உங்க நண்பர்களுக்குள்ள பழி போட்டுக்கிட்டாலும், வாழ்க்கை திருப்பி வரப்போறதில்ல. வாழ்க்கை போனது போனது தான். உன் வாழ்க்கைய நாய் அழிச்சிட்டு போடா! ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி வந்து அழிக்கிறியேடா! அந்த பொண்ணோட வாழ்க்கை இதோட அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லல. அந்த கஷ்டத்த அந்த பொண்ணுக்கு குடுத்துட்டீங்கல்ல, கண்டிப்பா அந்த பெண் வந்து மீண்டு வருவாங்க. இவங்க மட்டும் இல்ல, எந்த ரேப் சர்வைவர்ஸா, விக்டிம்ஸா இருந்தாலும் சரி, அவங்க திரும்ப வந்து வாழ்க்கையில முன்னாடி இருந்ததோட சந்தோஷமா வாழ்வாங்க, வாழணும். அதற்கான சிச்சுவேஷன் நம்ம வந்து ஏற்படுத்தி குடுத்துடணும். ஆனா, உங்களோட லைஃபு போனது போனது தான். தூக்கு தண்டனையோ, ஆயுள் தண்டனையோ, அந்த 4 செவுத்துக்குள்ள அப்படியே உட்காந்துட்டு எப்படா சோறு வரும்? எப்படா தொறந்து விடுவாங்க? எப்படா மூடுவாங்க? ஜெயில்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு, அந்த கொஞ்சோண்டு இன்பத்துக்காக வாழ்க்கையே போயிரும். ஸோ, இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், நாம் தமிழர் கட்சிய சேர்ந்த அதில வந்து அந்த தம்பி பேர் பேரறிவாளன் அப்படின்னு நெனைக்கிறேன். அவர் வந்து கோவையில இந்த சம்பவம் நடந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அழகா பெட்டி கடை மாரி ஒண்ணு போட்டிருக்காங்கங்க. சட்டப்படி டாஸ்மாக்ல மட்டும் தான் மது விக்கணும். விக்க முடியும். அதுதான் சட்டம் சொல்லுது. அதை தாண்டி வெளியில வேற யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தா, இல்ல அங்கருந்து டிஸ்டிலரிலருந்தே எடுத்துட்டு போய் விக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கியூஆர் கோட்லாம் ஒரு ஒரு சரக்கு பாட்டில் மேலயும் போட்டாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும்பான்மையான வருமானத்த ஏற்படுத்தி குடுக்குது. அதில ஒண்ணும் பெருமைப்படுறதுக்கு இல்ல. அப்டின்னா, அந்த ஒரு டாஸ்மாக்கையும் தாண்டி இந்த மாரி சைடு கட்டி வந்து ஒரு குட்டி ஒயின் ஷாப்பே ஒருத்தன் சைட் டிஷ்ஷோட நடத்திட்டு இருக்கான் அப்டின்னா, அத கண்டுபிடிச்சு அத அடிச்சு உடைக்கிறாங்க. ஸோ, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் அரசியல் மடைமாற்றம் பண்றீங்க? அப்டின்ற மாரி நெறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அது அரசியல் மடைமாற்றம் இல்ல. போதை வந்து ஒரு பெரிய பார்ட் இதுல வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா, அதற்கு முன்னாடி நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க டாஸ்மாக் முன்னாடியே போயிட்டு அத மூடுறதுக்கான முயற்சிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது அவங்க எப்பவுமே செய்வாங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து சில கட்சிகள் மதுவுக்கு எதிரா பேசினாலும், எங்களோட தீர்மானங்கள்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா, இல்ல பவருக்கு வந்தா நாங்க வந்து இத கொண்டு வருவோம்ன்னு சொன்னாலும், இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு மேல என்னைக்குமே சமரசம் இல்லாமல் மதுவுக்கு எதிரா வந்து போராடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியும், அதோட தொண்டர்களும் தான். அத அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த மடைமாற்றத்துக்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அங்க ஒண்ணு இப்படி இருக்குன்றத கண்டுபிடிச்சு, அத போய் அடிச்சு உடைச்சது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா,
இங்கே எல்லாருமே குடிப்பாங்க. அந்த அந்த சம்பவம் நடந்த இடத்துல சொல்றேன். குடிப்பாங்க. அது வந்து சமூக விரோதிக்கான இடம்னு சொல்லிட்டு பேர் வாங்கி வச்சிருக்கு அந்த இடமே. அப்படி இருக்கிறப்போ, இந்த பெட்டி கடை ஏன் போட்டிருக்கான்? அங்க போய் குடிக்கிறவங்க எல்லாருமே ஒயின் ஷாப் மூடிட்டாலும் 10 மணிக்கு மேலேயும் அங்க வந்து வாங்கி குடிக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு செட்டப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அவங்க பண்ணது ரொம்ப சரியான விஷயம். அது மட்டுமா ஒரு தப்பு ஒருத்தன் செய்றான் அப்படின்னா, எல்லாருமே குடிச்சிட்டு மட்டும் தான் தப்பு பண்றாங்க, ரேப் பண்றாங்கன்னு இல்ல. பட் பெரும்பான்மையா கொலை, இந்த மாரி வந்து கழுத்தில சங்கிலி அறுக்கிறது, ஒருத்தவங்க மேல எம்பத்தியே சுத்தமா இல்லாம போறது எப்ப தெரியுமா? சத்தியமா ஃபுல் போதையில இருக்கும்போது தான். அது வந்து சரக்கு அடிக்கிறவன்லாம் இருக்கான். சில பேர் மாத்திரை போட்டுக்கிறாங்க. சில பேர் இன்ஜெக்ஷன் ஏத்திக்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா, ஒரு தப்பு ஆரம்பிச்சுட்டோம். அத நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம மூளைய கண்ட்ரோல்லயே வச்சுக்காது. அது தொடர்ந்து தொடர்ந்து பண்ணி அந்த மூர்க்கத்த தீர்த்துக்கும். நம்மளோட மனசு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது. அதனால மதுக்கும் மதுவுக்கும் இந்த மாரி சம்பவங்களுக்கும் ஒரு பெரும் தொடர்பு உள்ளது. ஸோ இத எல்லாத்தையுமே நம்ம ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம கடைசியா சொல்ல வேண்டியது, எப்ப பார்த்தாலும் ஒரு ஆம்பளைய வந்து ஒரு காஜின் உச்சத்திலேயே வச்சுக்கிற மாரி தான் இன்னைக்கு இன்டர்நெட், சொசைட்டி எல்லாமே இருக்கு. எனக்கும், உங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கலாம். பட் எல்லாத்தையுமே செக்ஷுவலைஸ் பண்ணி எப்ப பார்த்தாலும் ஒரு வக்கர புத்தியோடயே அவன வச்சிருந்தா, இந்த மாரி செயல்கள போய் செய்யறதுக்கு நான் நியாயப்படுத்தல. பட் அத செய்யறதுக்கான தூண்டுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தவறு செய்யறதுக்கான மனச தூண்டுற மாரி விஷயங்கள நம்ம வந்து குறைக்கணும். அதில இந்த போதையும் சரி, இன்னைக்கு வந்து வந்து தடை செய்ய முடியாது அப்படின்ற மாரி ஒரு தீர்ப்பு வேற குடுத்துருக்காங்க போல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தனித்தனி சப்ஜெக்ட் நெறையா பேசணும். பட் பேசிக்கலி ரேப் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு ஆணோட மைண்ட்ல இருந்து சம்மந்தப்பட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன் 11 மணிக்கு அங்க போனாங்க? அத பத்தி பேசவே இல்லைன்னு தான் நினைக்கிறீங்க? ஒரு போலீஸ் ஆஃபீஸரே சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்ல. அது மாரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம, இந்த நேரத்தில அத பத்தி வந்து பேச போறதில்ல. இன்னொரு இன்னொரு ஒரு நாள் இந்த விஷயத்தோட சூடு வந்து அடங்கட்டும். அத வந்து ஒரு தனி டாபிக்கா எடுத்து நம்ம வந்து பேசுவோம்.